இன்னைக்கு விடல 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் 1 இயல் 1 உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ப தமிழ் இதில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். செகண்ட் ஒன், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஸ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். தேர்ட் ஒன், நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. ஃபோர்த் கொஸ்டின், தமிழ் கூட்டல் எண்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெண்கள். ஃபிஃப்த் ஒன், அமுதன்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. சிக்ஸ்த் கொஸ்டின், செம் பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர். இன்ப தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒன், விளைவுக்கு ஆன்சர் நீர். செகண்ட் ஒன், அறிவுக்கு ஆன்சர் தோல். தேர்ட் ஒன், இளமைக்கு ஆன்சர் பால். ஃபோர்த் ஒன், புலவருக்கு ஆன்சர் வேல். ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்தெழுதுக. ஆன்சர் அமுதென்று, நிலவென்று. நீர் உயிருக்கு, விளைவுக்கு. அதுக்கப்புறம் குருவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? ஆன்சர் அமுதம், நிலவு, மானம். தென் செகண்ட் கொஸ்டின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? ஆன்சர் தேன், தங்கம், கரும்பு, சந்தனம், அமுத சுரபி போன்றவற்றையோடு தமிழை ஒப்பிடுவேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுவினா, இன்ப தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த 2 அடியினை எழுதுக. ஸோ பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 2ல இதில் ஏதாச்சும் 2 அடிகள் கேட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டு 2 அடிகள் மார்க் பண்ணியிருக்கேன், அதை நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நோட் எடுத்துக்கோங்க, நோட்ல எழுதிக்கோங்க. நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது. தேர்ட் பாயிண்ட், நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன் பெறுவர். இந்த 3 பாயிண்டை எழுதிக்கோங்க. இதுதான் சிறுவினால செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் சிந்தனை வினா, வேல் என்பது ஓர் ஆயுதம், தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் நோட்ல எழுதிக்கோங்க. வேல் கூர்மையான ஆயுதம், அதுபோல தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள், பாடல்கள், கவிதைகள் கூர்மையான கருத்துக்களை கொண்டு நல்வழிப்படுத்துகிறது. ஆகவே தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. அதுபோல் கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்ற பழமொழியும் இதனையே விளங்கும். இதுதான் சிந்தனை வினாய்க்கான ஆன்சர். எழுதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாடம் பார்ப்போம், வளர்த்தமிழ். பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் பழமை. செகண்ட் ஒன், இடம்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் இடம் கூட்டல் புறம். தேர்ட் ஒன், சீர் ஆழ்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் சீர்மை கூட்டல் இளமை. தென் அதுக்கு அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்ததை கிடைக்கும் சொல் ஆன்சர் சிலப்பதிகாரம். ஃபிஃப்த் ஒன்,
கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கணினி தமிழ். சிக்ஸ்த் ஒன், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். செவன்த் கொஸ்டின், மா என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் விலங்கு. அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுது. ஆன்சர் மொழி. செகண்ட் ஒன், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். ஆன்சர் தொல்காப்பியம். தேர்ட் ஒன், மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆன்சர் எண்களின். அதுக்கப்புறம் சொற்களை சொந்த தொடரில் அமைத்தெழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், தனி சிறப்பு. ஆன்சர் திருக்குறள் தனி சிறப்பு வாய்ந்தது. செகண்ட் ஒன், நாள்தோறும். ஆன்சர் நான் நாள்தோறும் செய்தித்தாள் படிப்பேன். அதுக்கப்புறம் குருவினா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. பேஜ் நம்பர் 5, 6ல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட்ல மூத்த தமிழ் ஹெட்டிங் இருக்கும். அதில் செகண்ட் பேராகிராஃப்ல செகண்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. இலக்கியம் தோன்றிய பிறகு அலைன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லைன் அலைன் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல தொன்மையான மொழி என்பதை உணரலாம், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஆன்சர் பக்கத்தில் எழுதிக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, நீலகேசி. இவ்வளோ எழுதுனா போதும். அதுக்கப்புறம் சிறுவினா, அர்ச்சுனை, பாவற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6ல் இருக்கு. பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல் லாஸ்ட்ல அந்த பேஜ் லாஸ்ட்ல பாருங்க, சீர்மை மொழி அந்த ஹெட்டிங்ல செகண்ட் பேராகிராஃப்ல உயர்த்தினை அர்ச்சினை என இரு வகை அலண்டு ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் பேராகிராஃப்ல என வழங்கினார், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, சிறுவினால செகண்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின், தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. பேஜ் நம்பர் 5. பேஜ் நம்பர் 5ல தேர்ட் பேராகிராஃப்ல ஓசை இனிமை சொல் இனிமை அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி வியந்து பாடுகிறார், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கணும், எனக்கு ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 5, 6 and 7ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. உலக மொழிகள் பலவற்றுள் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி செம்மொழி ஆகும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியங்கள் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த கொண்டவை, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட். தென் பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல எளிய மொழி ஹெட்டிங்ல தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி, இது வந்து தேர்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல தேர்ட் பேராகிராஃப், அதாவது நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருப்பேன், அதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுல தமிழ் மொழியை எழுதும் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி அமைந்துள்ளன, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7ல வளர்மொழி ஹெட்டிங்கில் ஒரு 6 லைன் கொடுத்துருக்காங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதான் 5th பாயிண்ட்டுக்கான ஆன்சர். 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம 5 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இதான் சிறுவினால 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் அதுக்கப்புறம் சிந்தனை வினா பார்க்கலாம். சிந்தனை வினா, தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்து யாது? பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல எளிய மொழி ஹெட்டிங் இருக்கலாம். அதில் எளிய மொழி ரெண்டே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹெட்டிங் லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டில் இடுச்சொல்லி எழுத்துக்கள் டா யா லா அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிந்தனை வினால 1st கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் சிந்தனை வினா 2nd கொஸ்டின், தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா? காரணம் தருக. பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8ல புதுமை மொழி அந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இந்திய அறிவியல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி 2nd பேராகிராஃப்ல 4th லைன் வரைக்கும் எடுத்துக்காட்டாக கூறலாம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 2nd கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் அதுக்கப்புறம் ஒளி பிறந்தது லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் தான் உண்டு. கொஸ்டின் என்னன்னா, தமக்கு பெரும் மகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு யாது? பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. அதுல அப்துல் கலாம் பேசியதுல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஆன்சர் அது. செகண்ட் ஒன், 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஆன்சர் தி. தேர்ட் ஒன், ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். ஆன்சர் அது. அதுக்கப்புறம் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை அவை. பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14ல தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். Then second question, மெய் எழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல ஃபர்ஸ்ட் மெல்லின மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வல்லின மார்க் பண்ணிக்கோங்க. தென் இடையின மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 மார்க் பண்ணிக்கோங்க. இதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 15, 16ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 15ல மாத்திரை ஹெட்டிங்ல ரெட் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, குரில் எழுத்தே ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தே குறிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இந்த 2 லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16ல ஆயுத எழுத்து ஹெட்டிங் இல்லை. இதில் பேஜ் நம்பர் 15ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. பேஜ் நம்பர் 15ல லாஸ்ட்ல மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 16ல ஆயுத எழுத்து ஹெட்டிங்ல ஆயுத எழுத்தே ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். இதே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அதுல கடிதம் எழுதுக. விடுப்பு விண்ணப்பம் கேட்டிருக்காங்க.
ஸோ நான் ஒரு விடுப்பிணப்பம் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட்டில் பார்த்து எழுதிக்கோங்க, இல்லாட்டா ஒரு பேப்பரில் எழுதி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் அனுப்புனர் உங்கள் பேர், 6ஆம் வகுப்பு என்ன பிரிவுன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பெறுநர் வகுப்பாசிரியர் 6ஆம் வகுப்பு பிரிவு எழுதிக்கோங்க. தென் உங்கள் ஸ்கூல் எழுதிக்கோங்க, ஸ்கூல் நேம். தென் அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஐயா, வணக்கம். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 2 நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு உங்க பேர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. மொழியோடு விளையாடு. அதுல கவிதை ஆன்சர் கவி, விதை, கதை, தை. 10 10 ஆன்சர் பதி, 10 பட்டு. பரிபாடல் ஆன்சர் பரி, பாடல் பா, பால், பாரி. தென் 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதுக்கான ஆன்சர் கொடுத்திருக்கேன், நீங்க பக்கத்துல எழுதிக்கோங்க. ஆன்சர் என்னன்னா விண்மீன், மொழிநூல், தமிழ் மொழி, எழுதுகோல், கண்மணி, நீதி நூல், தமிழ்மணி, மீன்கண், தமிழ் மாலை, தமிழ் நூல், விண்வெளி, மணி மாலை. ஸோ 12 சொற்கள் வருது. இந்த சொற்களை அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்ச அப்புறம் பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அதுக்கான ஆன்சர் வரிசையை சொல்றேன். அன்பு, ஆற்றல், இன்பம். அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ், ஈடு இல்லாதது தமிழ், உவகை தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ், என்றும் வேண்டும் தமிழ், ஏற்றம் தருவது தமிழ். ஸோ இதை வரிசையை எழுதிக்கோங்க. அதோட இந்த இயலோட எல்லா ஆன்சரும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் இயல் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.